அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஷாமி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்து ஸ்மார்ட் டிவி மார்க்கெட், இந்தியாவுடைய ஸ்மார்ட் டிவி மார்க்கெட்டில் வந்து நுழைந்து 3 புதிய ஸ்மார்ட் டிவிஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் 43 இன்ச் மாடல் ஃபுல் ஹெச்டி மாடலுடைய அன்பாக்சிங் நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாம்சன் டிவிஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இவங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் 3 புதிய ஸ்மார்ட் டிவிஸ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 4K டிவி, ஃபுல் ஹெச்டி டிவி மற்றும் ஒரு HD டிவி. சேம் அந்த ஷாமியோடைய லைனப் மாதிரியே 3 புதிய ஸ்மார்ட் டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தாம்சன் டிவிஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது அந்த ஒரு காரணத்தினால ரொம்பவே ஃபெமிலியரான பிராண்டாக இருக்கிறதுனால இது வந்து டிவியோட பெட்டரான ஒரு ஆப்ஷனா அப்படிங்கிற என்னுடைய கருத்துக்களையும், மேலும் இந்த 3 டிவிஸ் பற்றின முற்றிலுமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாம்சன் டிவி. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்னது போல் 3 புதிய ஸ்மார்ட் டிவிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K HDR டிவியை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 43 இன்ச் 4K HDR டிவி அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த 4K HDR டிவியுடைய டிஸ்பிளே பேனல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து LGயுடைய டிஸ்பிளே பேனல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேலேயே வந்து HDR சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ HDR அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா அதுக்கும் நம்ம பிரத்யேகமான ஒரு வீடியோ போட்டுக்கோம். அதோடைய லிங்க் மேலே காட்சியில் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி இந்த டிவியில் 178 டிகிரி வைடு வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தவிர இவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.4 GHz டூவல் கோர் ப்ராசர் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் கிட்கேட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் டிவி நான் முன்பே சொன்னது போல் 1GB RAM, 8GB இன்டர்னல் மெமரி. மேலும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை 2 10 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துக்கதா சொல்லியிருக்காங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு RF போர்ட், ஒரு AV போர்ட், 3 HDMI போர்ட்ஸ், 2 USB போர்ட்ஸ், ஒரு SPDIF போர்ட் மற்றும் ஒரு 3.5mm ஜாக். அதை தவிர ஒரு SD கார்டு ஸ்லாட்டுமே இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4K ஸ்மார்ட் டிவியில் வந்து உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்டிவிட்டியுமே வந்து இருக்குது. இதை தவிர இன்பில்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஸ் வந்து இவங்க இன்பில்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீ பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு டிவியோட வரும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா ஷாமியோடைய டிவியில் இப்போதைக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் சப்போர்ட் வந்து கிடையாது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி தேர்ட் பார்ட்டியாக தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இவங்க ஆல்ரெடி வந்து இன்பில்ட்டாக கொண்டு வராங்க அப்படிங்கிற வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதை தவிர அடுத்த 2 டிவிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து நம்ம 40 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிவியை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த டிவியில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து சாம்சங்கோடைய டிஸ்பிளே பேனல் வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்ன போல ஃபுல் ஹெச்டி 1080p ரெசல்யூஷனில் வந்து இந்த டிவி வந்து வந்திருக்கு. மேலும் இந்த குறிப்பிட்ட டிவி வந்து ஆண்ட்ராய்ட் லாலிபாப்பில் வந்து ரன் ஆகும் அப்படிங்கிற போல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இவங்களுடைய இந்த லான்ச்சஸில் வந்து இருக்கிறதுல ஸ்டார்டிங் பேசிக் எண்ட் மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32 இன்ச் HD டிஸ்பிளே. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 720p ரெசல்யூஷனோட இந்த டிஸ்பிளே வந்து வருது. இதுவுமே வந்து இவங்க சாம்சங்குடைய டிஸ்பிளே பேனல் வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 32 இன்ச் HD டிவியுமே வந்து ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிற போல தாம்சன் தரப்பால் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் விலை. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்களுமே வந்து ரொம்பவே அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ இவங்களுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுடைய 43 இன்ச் 4K HDR டிவி அது பார்த்தோம் அப்படின்னா 27,999 ரூபாய், அதாவது 28,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களுடைய ஃபுல் ஹெச்டி 40 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிவி அது பார்த்தோம் அப்படின்னா 19,990 ரூபாய், அதாவது 20,000 ரூபாய்க்கும். 32 இன்ச் HD டிவி பார்த்தோம் அப்படின்னா 13,490 ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 13,500 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறதும் மறக்க முடியாத உண்மை. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஷாமியுடைய லான்ச்னாலே கூட இருக்கலாம். இவங்களுடைய அடுத்த ஹெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இதை தவிர பட்ஜெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஷாமியை தவிர மைக்ரோமேக்ஸ் இவங்க எல்லாமே வந்து இதே குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் வந்து ஸ்மார்ட் டிவிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுடைய இந்த 43 இன்ச் 4K HDR டிஸ்பிளே அந்த டிவி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காம்படிஷன்ஸ் வந்து அதிக அளவு இல்லை அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ நார்மலாக டிவி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு UI எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு அமேசான் Fire TV ஸ்டிக் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த UI வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக டிவியில் மையமாக நான் பார்க்குறது பார்த்தோம் அப்படின்னா அதோடைய டிஸ்பிளே பேனல் தான். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சமீபத்தில் அன்பாக்ஸ் பண்ணி இந்த டிவி 4Aல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பேனல் 1080pல நல்லா தான் வந்து இருந்துச்சு. கலர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே. அதே விதத்தில் இந்த தாம்சன் டிவியோட டிஸ்பிளே பேனல் எப்படி இருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த டிவி வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். பட் ஓவராலாக இவங்க வந்து ரொம்பவே ரெப்யூட்டடான பிராண்டாக இருக்கிறதுனால ஓரளவு நல்ல டிஸ்பிளே பேனல் தான் வந்து பயன்படுத்திப்பாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தே வந்து கிடையாது. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்றிலிருந்தே உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேலுக்கு வந்து வருது. ஸோ அனைத்து லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கணும் அப்படின்னா அந்த லிங்கை பயன்படுத்துவாங்க. நம்ம சேனலுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த தாம்சன் டிவிஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள், இவங்களுடைய பிரைசிங் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே குறிப்பிட்ட பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஷாமியும் இருக்குது, ஊவும் இருக்குது. இதில் வந்து எந்த பிராண்ட் டிவி நீங்கள் ஒரு டிவி வாங்குறதா இருந்தால் வாங்குவீங்க அப்படிங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் வந்து தெரிஞ்சுக்கலாம். டெக் சரியாக நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா பல விதமான அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறீங்க. ஸோ மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.